ஹேர் டைய வந்து எப்படி ரெடி பண்ண போறோம், அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் முக்கியமா நம்ம சேர்க்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஹேர் டை நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகுது. இப்போ தலையில அப்ளை பண்ண உடனே தலையில வந்து தட்டிக்கேரியா மாதிரி சின்ன சின்ன தடிப்புகள் ஏற்படுறது, முகமே வீங்கின மாதிரி, கண் இமைகள் எல்லாமே வீங்கின மாதிரிலாம் இருக்கு. நேச்சுரலா பார்த்தோம்னா நம்ம அவுரி பொடியை பயன்படுத்துவோம். அவுரி பொடி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட மருதாணியும் எடுக்கும். இதுலயுமே வந்து நேச்சுரலா நமக்கு கலரிங் ஏஜென்ட் இருக்கு. மருதாணி, அவுரி 2 பொடியும் என்ன பண்ண போறோம்னா சம அளவு எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அப்படின்னா 100 கிராம் கலந்து வச்சுக்கணும். மீதி என்னென்ன பொடிகள் சேர்க்க போறோம் அப்படின்னா கடுக்காய் பொடி சேர்க்க போறோம். நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். கடுக்காய் பொடி வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஹேர் ஃபாலிக்கல் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். கடுக்காய் பொடி எவ்வளவு எடுக்க போறோம்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல சீரகமும் நம்ம எடுத்துக்கணும். சீரகம் எதற்கு எடுக்கிறோம்னா இதனால உஷ்ணம் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு சீரகம் தேவை. அதுவும் ஒரு 50 கிராம் சீரகம் வந்து நல்லா ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா திரிஃபலா சூரணம், ஆல்ரெடி கடுக்காய் சேர்த்திருக்கோம். இது கூட திரிஃபலா சூரணமும் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 2 விஷயம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து தேங்காய் ஓடோட கறி, சிரட்டை கறி நம்ம சொல்லுவோம். சிரட்டை கறியை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு இது ஒரு 50 கிராம் இதனோட எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சு தேவையான போது இதை எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா உங்க ஹேருக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க. மாதுளை தோல் இருக்கு இல்லையா, மாதுளை தோல், நாட்டு மாதுளை தோல் சின்ன சின்னதா கட் பண்ணி 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு 1 கிளாஸா அது வந்து குறையணும். அப்ப அந்த மாதுளை தோல் எடுத்து போட்டு 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு கொதிச்சு அது 1 கிளாஸ் இல்ல 3/4 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். நைட் ஃபுல்லா அது அப்படியே இருக்கட்டும். வந்து நைட் ஃபுல்லா வச்சுணும் காலையில அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த தலையில அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும். தலைக்கு குளிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல நமக்கு கலர் இருக்கிறது நமக்கு